மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் என்ன இந்த அக்கு ஊர்ல இருந்து கிளம்பி இன்னமா வர்றா? நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இந்த குழம்பு கொதிச்சு போச்சு, தாளிக்க போறேன். என்ன ஆரிங்கானா பேரிங்கானா கிளம்பிட்டே காட்ட அப்பாதியே போன் போட்டவளுக்கு என்ன ஆக்கானா என்னதையும் செய்வாளோ. என்ன செய்யற ஆடியே சந்திரா? இப்பத்தே உனக்கு காணாங்க அவங்க ஆவி கிடந்து என்ன கிளம்புனவளுக்கு இன்னும் வீடு வந்து சேரலன்னு. வா வா ஏ வாடா மானே வா. தெரியுமா என்ன சமையல்லாம் பயங்கரமா இருக்கும் போலியே, வாட வாசல் கடிக்குதே. அதேண்டா நீங்க வரங்கிட்டுதேன். இப்படி புளி குழம்பு வச்சு இப்படி சாம்பார் வச்சு 2 காயை வதக்கி வச்சேன். ஐ ஜாலி, பெரியமா கையில சாப்பிட்டு இப்படி நாள் ஆகி போச்சு. நீங்க ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதேன். சரி சரி எந்த நின்றுக்கே இங்கே உட்காருங்க, இந்த வேலை முடிஞ்சிச்சு சாப்பிடுங்க. ஏன் காய் வேலை இருக்கா? வெங்காயம் இங்கே உரிக்கணுமா? என்ன முட்டை கூட செய்யறேன். இல்லடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டேன். நீ குழம்பு தாளிச்சு விட்டோம்னா அப்படித்தேன் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த அங்கம்மா அப்படி போயிட்டு வந்துருவோம் கையோட. முன்னுக்கு நாளைக்கு கிளம்பு இருக்காளுங்க. நீங்க வரீங்க இன்னும் சொல்லல போய் சொல்லிவிட்டு அங்கம்மாவை பார்த்து அப்படியே வாங்கிட்டு போய் காசை கொடுத்துட்டு வந்துருவோம். பெரியமா சூப்பர் பெரியமா, கொடைக்கானல் நான் பார்த்ததே இல்ல. எனத்தையும் உன்னை வச்சு நீங்க நாங்க கொடைக்கானல் பார்க்க போறோம். முதல்ல போய் காசு கொடுத்துட்டு வந்துருவோம், பிறகு கூட வந்து சாப்பிடுவோம். அப்புறம் ஆளு சேர்க்காம விட்டு போறாங்க. ஏழைக்கு வரிமுக்கா அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போக மாட்டாளுகடா. நான் சொன்னா என்னை விட்டு போயிருவாளுகளா? அதெல்லாம் சேர்த்துருவாளுங்க. எல்லாம் நம்ம பிள்ளையே, நீ ஒன்னும் பயப்படாத. பெரியமா என்ன பெரியமா டொரி முக்கியம் சொல்லாதீங்க பெரியமா. ஏழை ஒண்ணு சின்னதுல இருந்து நாங்க டொரி மிக்கின்னு சொல்றோம். புதுசா வந்து சொல்லாதீங்க. உன் பேரே உங்களுக்கு மறந்து போச்சு. வந்து பட்ட பேரை சொல்லி 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 அந்த பேர் தான் ஞாபகம் வருது. நாங்க என்ன செய்ய? ஏழை நம்ம வெறிமா சொன்னா சொல்லிட்டு போகுது. உனக்கு என்ன வந்தனால அவங்க எப்படி அப்படித்தான் கூப்பிடுவோம். ஐயோ நீங்க 2 பேரும் கூப்பிடுறீங்க. நாளைக்கு டூருக்கு போறப்ப யாராவது டூர் மிக்கன் கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யறது? என் பிரஸ்டீஜ் ஸ்பாயில் ஆயிரும்ல. என்னடி சொல்றியா? என்னடா பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ்னு இருக்கு? என்ன குக்கர் வாங்கி தர போறியா எனக்கு? பெரியாதா நீ வேற குக்கரும் இல்ல முக்கரும் இல்ல. என்னைய அப்படி கூப்பிடாதீங்கன்னா கூப்பிடாதீங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஆட்டும் டொரி முக்கா சாப்பிடுங்க. காலகாலத்துல போயிட்டு வந்துருவான். உங்ககிட்ட போனே கிடையாது. எப்படி திடீர்னு போனலாம் வச்சு போன் பண்ணிக்கிறீங்க? ஏது போனு? அதான் அந்த மதுரைக்கு சித்திரலாவுக்கு வியாபாரத்துக்கு போன முடியே. அதுல கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைச்சிச்சு. இவளுக்கு தான் நீ ஒத்த காட்டுல இருக்க. விசுக்கு நுழைய பேசணும்னா செய்யணும்னா உனக்கு தேடி தேடி அங்க வர வேண்டியது இருக்கு. எதுவும் சொல்ல முடியல வைக்க முடியல. ஒரு போனை வாங்கி கையில வச்சுக்க. ஆத்திர அவசரத்துக்கு உதவும் முடியாதுங்க. அவனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த பட்டன் போன் ஒன்று வாங்கி கொடுத்தாளுங்க எல்லாரும் சேர்ந்து. அதே வச்சுக்கிறேன். எதனால ஒண்ணா பேசிக்கலாம் வச்சுக்கலாம்ல. அவளுக்கு சொன்னா அப்ப நமக்கு காட்டுக்குள்ள நடக்கும். ஒரு உடம்பு சரியில்லை வைக்கலன்னா யாருக்கு சொல்றது? எப்படி சொல்றது? அந்த போன் இருந்தாலும் ஒரு போனை பிடிச்சா ஓடி வந்துருவாங்க பிள்ளைங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தாளுங்க. சரின்ட்டு அதுன்னு போய் ஒன்று போன் போட்டேன். இல்லாட்டினா ஊர்ல வந்து உன்னை கூப்பிடணும். நானு அதெல்லாம் போன் இருக்கிறது ஒரு நல்லதுதேண்டியே. நான் என்னைக்கு இருந்து சொல்றேன் ஒரு போனை வாங்கி வைக்கா, ஒரு போனை வாங்கி வைக்கா, ஒரு ஆத்திர அவசரமா உதவும். நான் கூட பேசணும் பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீதான் கேட்கவே மாட்டேன்ட்டு. இப்ப நான் ஒரு நல்ல வந்து வாங்கிருக்கிய பரவாயில்ல. அந்த பிள்ளைய நல்ல விளையாட்டு இருக்காளுங்க. என்னடா மூஞ்சி உருன்னு தூக்கி வச்சுக்கிருக்க? என்னாச்சு? பெரியாத்தா நீங்க இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டே இருக்க. 4 பிள்ளைகள் எல்லாம் வருங்க டூர் போகல. அங்க வந்து என்னை டொரி முக்கியம் சொன்னா என்னைய பத்தி எல்லாம் நினைப்பாங்க எல்லாரும். வாடா ஐயா உனக்கு என்னடா ராசா கணக்கு இருக்க? அவளைய பார்த்து 10 பிள்ளைய பின்னாடி வரும்டா. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ அதுக்கு பயப்படுற? டொரிமிக்கன்னு சொன்னாப்ல எவ்வளவு வராம போய் வளர்களா? அப்படி வராட்டினா போற ஆளுங்க உன் அழகுல மைனி எத்தனை பேர் டூர்ல வர உனக்கு வந்து என்னது ப்ரொபோஸ் பண்ண போறாங்க பாத்தே இரு. ஆமாக்கா இவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து எங்கிட்டாலும் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு ஒரு முடிவுல வந்திருக்கேன். அங்கிட்டே ஒன்னும் பொண்ணு அமைய மாட்டேங்குது. ஊர் வச்சவ இங்கிட்டாலும் யாருன்னா அவனுக்கு தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்கல்ல. நான் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்க்கா. அதெல்லாம் பாத்துக்கிடுவோம் முடியே. நம்ம குறுக்காரியிட்ட சொன்னோம்னா எங்கிட்ட ஒரு பொண்ணை பிடிச்சி போட மாட்டாளுங்க. பிடிச்சி கட்டி வச்சு கொடுவோம். இங்கேயே செட்டில் ஆயிருங்க பசாம கல்யாணத்தை கட்டிக்கிட்டு. நாங்க ஒத்த கொண்டு கட்டியா தனியா தான் கிடைக்கும். நீங்க வாருங்க போல இங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காலம் நல்லா இருக்கும்ல. சரியான புளிப்பு தேய் மாங்கா. ஏய் போது முடி சும்மா ஓயாம மாங்காயவே தின்னு கிடக்காத. சூடு உடிச்சுக்கிற அடிக்கிற வெயிலுக்கு இடத்தையே ஆசைக்கு சும்மா ஒரு கீத்தை தின்னியா அதோட வச்சிடணும். ஒரு மாங்காய் எடுத்து 1 மணிக்கு தின்னுக்காவாரு. எப்பதா இதான் வாய்க்கு நல்லா இருக்கு. வேற எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரியா வருது, கொமட்டிக்கிட்டு வருது. எதை பார்த்தாலும் பிடிக்கவே இல்லை. இதான் கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கு. ஆமாமா புஷ்பா ரொம்ப மாங்காய் திங்காத. அடிக்கிற வெயிலுக்கு சூடு பிடிச்சிக்கிறோம். அப்புறம் உடம்பு சும்மா ஒரு கீத்தை கடிச்சிக்கிட்டு சோத சாப்பிடணும். அந்த மாங்காய் வச்சுக்கேவும் ஒரு மாங்காய் தான் சாப்பிடக்கூடாது. அப்பதான் சொன்னாப்புல ஒரு மாங்காய் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு கீத்தா சாப்பிடணும். இல்லைன்னா எனக்கு ஆகுறது சூடு பிடிச்சிக்கிறோம். ரொம்ப உடம்பு முடியாம போயிருமா. சொன்னா கேள்மா வதில் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டும்ட்ட எனக்கு ஒரு நாள் கூட சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கு ருசியா. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். கட்டுக்க மட்டும் அடங்காதவளுங்க. எந்த சொன்னபடியோ கேட்க மாட்டாளு, பேசினபடியும் கேட்க மாட்டாளு. அவ வயிற்றுக்கு தான் ஆடணும்ன்றா. நம்ம என்ன செய்ய? என்னம்மா அங்கம்மா நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா? எது காய்கறி கட் பண்ணி கொடுக்கட்டுமா? நீ மற்ற வேலையை கூட பாரு. அதெல்லாம் ஒன்று வேணாக்கா. நான் எல்லாத்தையும் அறுத்து வச்சிருவேன். அறுத்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சேன்னா 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சுடுவேன். பூராத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிப்பேன். எல்லாருமே வேலையை ஓடாது எனக்கு. ஏண்டியா நீங்க எல்லாம் என்ன செய்வ? வீட்டுல நீ சோறாக்குவியா? வீட்டுக்கு வேலைக்கு ஆளுகள் போட்டுருக்கியா? இல்லங்க சாப்பாடு நான் தான் தாக்குவேன். தோட்டத்து வேலை செய்யறதுக்கு இந்த வீடு கிளீன் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. சாப்பாடுலாம் நான் செஞ்சாலே அவருக்கு பிடிக்கும். அதெல்லாம் வேலையில செய்ய மாட்டேன். நானே சமையல்லாம் பண்ணிக்கிடுவேன். ஆமாக்கா எங்க அக்கா என்னைய காட்டு நல்லா சமையல் பண்ணும். சூப்பரா பண்ணும். எங்க வீட்டுல நான் ஜோராக்க மாட்டேன். இங்க நம்ம வீட்டுக்கு வந்து நான் ஜோரா வச்சிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அக்காவே ஆக்கும். அது கைப்பக்கம் என்னைய காட்டிலும் சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஆமா ஆமா அக்கா தங்கச்சி அப்படியே பெரிய செடி நாட்டு குக்குன்னு நினப்பு. ஆளுகளை பாரு. பரவாயில்ல
என்னதான் காசு பணம் வந்தாலும் வசதி வாய்ப்பு வந்தாலும் ஜோரா கால் போடாம நீயே ஜோராக்குறிய அதில் கெட்டிக்காரிதான் பரவாயில்ல புருஷன் வேலையும் பிள்ளை மாதிரி நல்ல அக்கையாத்தே இருக்க இப்படித்தான் இருக்கணும் பொம்பளையே. ஆமாங்க அவருக்கு நான் சமையல் பண்ணாதான் பிடிக்கும். வேலையெல்லாம் வந்து சமையல் பண்ணா ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டாரு அவரு. அதனால எனக்கு உடம்பு முடியலனா கூட எனக்கு நாள் ஒன்று சிம்பிளா வச்சு விட்டுருவேன். அதை சாப்பிட்டுருவாரு அவர் வாட்டில். ஏண்டி அங்கம்மா என்ன டூர் சங்கதி என்ன ஆச்சு? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? பஸ் எல்லாம் சொல்லியாச்சா? காசு எல்லாரும் கொடுத்துட்டாங்களா? எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம கிளம்பிட வேண்டியதே நாளைக்கு. எல்லாம் காசு ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. இப்ப பஸ் எல்லாம் ரெடியாத்தே இருக்கு. இப்ப எல்லாரும் காசை மட்டும் கொடுத்தாங்கன்னா காசை கட்டி நம்ம எப்ப ரெடி ஆகிறோமோ நாளைக்கு நாள் சரி நாள் கழிச்சு நம்ம ரெடி ஆகுறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இந்த அக்காவும் வரேன் இருக்கு டூருக்கு போய் சொல்லிட்டு வரணும். மாமிட்ட போய் காசை கொடுத்துட்டு அப்புறம் அது வாட்டுக்கு ஆள் கம்மியாக தான் வர நினைச்சிருக்கும்ல அப்ப கொடுத்துட்டு வரணும். ஏண்டி தங்கம்மா நீ மட்டும் வரியா? உன் புருஷன் பிள்ளைல வராங்களா? அவரும் தான் வராரு. அவர் வராரு, இவ சின்ன பொண்ணு வர, எல்லாமே தான் வரும். நாங்க எப்பயுமே ஒருத்தருக்கு பிரிஞ்சு எங்கேயும் இருக்க மாட்டோம். போனா எல்லாருமே மொத்தமா தான் போவோம். அப்புறம் என்ன போய் வேலையை முடிச்சுட்டு காலகாலத்துல மாமிட்ட சொல்லி காசு கொடுத்து விட்டுவாங்க. அப்புறம் அது ஆள் கம்மியா சொல்லிட்டு பஸ்ல இடம் இல்லாம போயிருப்போதே. எத்த சொல்ல மறந்துட்டேன். அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் வரேன்ட்டு இருக்காங்க டூருக்கு. கேட்டேன் கொடைக்கானல் போறோம் வரீங்களானே. அவங்களும் வரேன்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டு வந்துருங்க. நான் கூட காசு கொடுக்குறேன். அம்மா அண்ணனை போட்டு விட சொல்றேன் இதுல ஜிபேல. அவங்களுக்கு சேர்த்து காசு கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படியாம்மா சரி சரி. இப்ப காசு அப்புறம் வாங்கிக்கிறது நான் கொடுத்துட்டு வரேன் சேர்த்து. 3 பேர் வராங்களா? ஆமாங்க அண்ணன் லீவ் கேட்டிருக்கான் தரேன்ட்டு இருக்காங்களா? அதுவும் வரேன்ட்டு இருக்கு. அப்படியே எல்லாரும் போயிட்டு வரும் கொஞ்சம் ரிலாக்ஸான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா உங்க அம்மா அப்பா வராங்களா? சரி சரி ஆளும் பேருமா எல்லாம் கலகலன்னு போயிட்டு வர வேண்டியது எல்லா குடும்பமும். ஏமா புஷ்பா உங்களோட பிறந்த ஒரு அண்ணன் மட்டுமா? நீயும் உங்க அண்ணன் மட்டுமா உங்க வீட்டுல? ஆமாம் பெரியத்த நானும் எங்க அண்ணன் மட்டும்தான். எங்க அண்ணனுக்கு தான் பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். நல்ல இடமா இருந்தா முடிச்சிடலான்னு தான் இருக்கோம். நிறைய வருது. ஆனா எங்களுக்கு பிடிக்கல. நல்ல இடமா வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிருக்கோம். என்ன குட்டிச்சி வலிஞ்சு பேசுறாளே? காரணம் இல்லாம வலிய மாட்டாளே. இப்ப அவ கேட்டாளா உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறாங்களா பாக்கலையான்னு? அதனத்துக்கு குறைக்கிறான்னு தெரியலையே. அப்படியாமா என்னம்மா படிச்சிருக்காப்ல? எங்க வேலை பார்க்கறாப்ல? எங்க அண்ணன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கு. முடிச்சிட்டு ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கு. வீட்டுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏமா புஷ்பா நம்ம சின்ன பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வீட்டுல இருந்தா வேலை பார்த்துட்டு இருக்கா? அப்படியா சின்ன பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா? நான் கூட சும்மாவே இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஆமாமா அவ படிச்சுட்டு இருக்கும் போதே கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டா. அப்பத்துல இருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. அதெல்லாம் அமையுமா? யாராருக்கு எங்கெங்க அமையுமோ அங்கங்கதான் அமையும். பார்த்துட்டே இருப்போம். நம்ம பார்க்காத ஒரு இடத்துல அமைஞ்சு போயிடும். அது எப்ப அமையுமோ அப்பதே அமையும். இந்த சாசுன்றவளை எங்க? அவளை காணா. அவன் மக வராளா இல்லையா டூருக்கு? நம்ம கோச்சிங் கிளாஸ்ல வச்சு ஏத்து விட்டுருக்கேன்டா. தெரியல வாசலி விட சொன்னேன் நானே. சரசு பண்ணிட்டு நீ வாசலி விடுச்சா அந்த பிள்ளை லீவ் இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலையே. வேற எங்க உங்க குழந்தை முன்னாடி வராங்க இந்த டூருக்கு? அவங்க என்ன காணா? கிளம்பிட்டாங்க வந்துட்டு இருக்காங்க. வந்துருவாங்க. அவங்க இருந்தே வராங்க டூருக்கு. பிறகு லட்சு வீட்டுல அவங்க வராங்கல்ல. லட்சு மாமியா லட்சு புருஷன் எல்லாரும் வராங்கல்ல. அண்ணன் மதினி அம்மா எல்லாருமே வராங்கல்ல அங்கேயும். அப்படியா? அப்ப ஒரு ஊரே கிளம்புறீங்களா கொடைக்கானலுக்கு? அட்டடி கொடைக்கானல் தாங்குமா? என்னன்னு சொல்றாங்கம்மா? அண்ணன் வீட்டுக்கு வராங்களா? ஐயோ அண்ணன் பார்த்தா எதுவும் சொல்லுமான்னு பயமா இருக்கு எனக்கு. ஏன் வந்தா வந்துட்டு போறாங்கடியே. அப்படி வந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிற முடியும். இப்படி பகை இருந்தாலும் போன இடத்துல வந்ததுல எல்லாம் காட்ட முடியாது. பல பேர் போற இடத்துல பேசிதானே ஆகணும். அப்புறம் உங்க அண்ணன் கூட பேசாம இருந்திருக்கியா? என்னைக்கு நாள் ஒண்ணு கூடிதானே ஆகணும். இது ஒரு சந்திரப்பமா நினைச்சு நல்லபடியா கொடைக்கானல் போயெல்லாம் மொத்தமா குடும்பமா சேர்ந்து வாங்க. சேருங்க மொத்த குடும்பம் ஒன்னா சேருங்க. சேர்ந்தாதான் நான் சம்மந்தம் பண்ண முடியும். எங்க அண்ணனுக்கு சின்ன பொண்ணு எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சே தீருவேன். பரம்பு விஷயத்துல ஏமாந்துட்டேன். ஆனா சின்ன பொண்ணு விஷயத்துல ஏமாறவே மாட்டேன். வெளியில அவங்க குழந்தைன்னா என்ன வெளியில அம்மாவுக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கக்கா. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு ரெஸ்ட்லயே இருக்க சொல்லிருக்காங்க. அதிகமா வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான்க்கா வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க. இப்ப வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் தான் வர வச்சு பாத்துக்கிற சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி என்கிட்ட பாவம் நல்லபடியா இருந்தா போதும். ஏமா டூரு கூட கூட்டிட்டு வேண்டியதானே? கொடைக்கானல் கூட கொஞ்சம் ரிலாக்ஸா வந்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும்ல. மேமினிக்கான் கொண்டைய பாரு மேட்டுப்பட்டியான் புவ பாருன்னு இப்பதான் கை வலிச்சா வேலைக்கு ஆள் போட்டுறாளுங்க. கால் வலிச்சா வேலைக்கு ஆள் போட்டுறாளுங்க. அத்தடி அத்தே எங்க காலத்துல அப்படியா? எனத்த வலிச்சாலும் எல்லா வேலையும் நாங்க தான் இழுத்து போட்டு செய்யணும். இப்ப இருக்க சொலுசு மாதிரிலாம் அப்ப எல்லாம் கிடையாது. அப்ப வாயெல்லாம் செஞ்சாலுமா இப்ப எல்லாம் ஒரே நல்லா அப்படித்தான் போல இருக்கு. அத்தாடி இடுப்பு பிடிச்சி உட்காந்துக்குவாரு ஒரு ஓரத்துல. அதாங்க உங்க அம்மாவுக்கு குசும்ப பாத்தீங்களா? எங்க அம்மா வேலைக்கு ஆள் போட்டுருக்காங்களாம். அதை சொல்லி காட்டுறாங்க. சும்மா வைக்க மாட்டாங்களா? அவங்க கிட்ட காசு இருக்கு. அவங்க வேலைக்கு ஆள் போட்டுருக்காங்க. வேணும்னா இவங்க வேலைக்கு ஆள் போட வேண்டியதானே? யார் வேணான்னு சொன்னா? வெண்ணிலா அதான் எங்க அம்மா தான் வேலைக்கு ஆள் போட்டுருக்காங்களே. சம்பளம் இல்லாத வேலையாளு எங்க மதினி இருக்குல்ல. எங்க அம்மா மதினி அதுதான் வேலைக்காரி பேர் எல்லா வேலையும் பாத்துக்கிறதுல. அப்புறம் எங்க அம்மாவுக்கு கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி நல்ல அடிமை சிக்கிருக்குல. அதனால இந்த கிழவிக்கு இது வேலைக்கு ஆள் பட போகுது. மத்தவங்க கிட்ட ஆள் இருக்கு காசு இருக்கு போடுறாங்க செய்யறாங்க. இந்த கிழவிக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப பொறாம உங்க அம்மாவுக்கு இருந்தாலும். சரி வெண்ணிலாவா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு அப்புறம் கொடைக்கானல் போனா டயர்டா இருக்கும். கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாவா? ஆமா வெட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சஞ்சி மலை தூக்கி அப்படி நாளைக்கு ரெஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ ரெஸ்ட் எடுக்க போறேன். ரெஸ்ட் கொடைக்கானல் போறதுக்கு. இது யாரு? ஓ இதுதான் இந்த அங்கம்மா அக்கான்னு சொல்லி எனக்கு புஷ்பா சொல்லி இருந்துச்சு. அவங்களா உண்ணு ஓடிட்டாங்களா? வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்க. ஏக்கா அங்கம்மாக்கா இவங்க யாருக்கா? அவங்கள மாதிரி இருக்காங்க. ரெண்டும் கூறு விட மக்கு ஓட இப்பத்தையும் பாக்குதுங்க ஓட இந்த தங்கம்மாவை. இவ்வளவு பெரிய உருவ உட்காந்துட்டு கண்ணு தெரியாம எவ்வளவு நேரம் கழிச்சு பாக்குதுன்றவர். ஆமாம்மா இவங்கதான் எங்க அக்கா தங்கம்மா. ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்தாங்க. இப்பதான் நம்ம ஊருக்கு வந்து இங்க குடியிருக்காங்க. அன்னைக்கு பார்த்தோம். பார்த்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா.
மதினி நல்லா இருக்கீங்களா மதினி? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. சரியா யாவும் இருக்காது உங்களுக்கு. என்னையெல்லாம் நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தேன். எப்படி இருக்கீங்க? இப்ப இங்கே வந்துட்டீங்களா? இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டீங்களா மதினி? சரி சரி, அவர் வந்திருக்காரா? பிள்ளைய வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, இங்க தோட்டத்து வீடு இருக்குல்ல, அதான் இப்ப குடியிருக்கோம். நல்லா இருக்கீங்கல்ல? இது உங்க பொண்டாட்டியா? இன்னைக்கு தான் பாக்குறேன். உங்களையே பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஒரு ஆம்பளை போயிருக்கானாக்கா? ஆமா மதினி, இதே பொண்டாட்டி. அவன் படிச்சிருக்கா மதினி, அவன் MBA படிச்சிருக்கா. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். நான் இத்தனை நாள் வெளியூர்ல தான் இருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் மட்டும் இங்க வந்து செட்டில் ஆனோம். என்னங்கக்கா நல்லா இருக்கீங்களா? அவங்க கூட பேசி பழக்கம் இல்லை, இன்னைக்கு தான் முத பேசுறேன். நீங்க அப்படியே பாக்கிறதுக்கு அச்சு அசல எங்க அங்க மக்கா மாதிரியே இருக்கீங்கக்கா. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். டேய் குட்டி பையா, இங்க வாடா, பெரியமாட்ட வாடா. ஆமா ஆமா, உடைய மாதிரி ஓடி போய் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு 2 பேரும் சுற்றுப்பிரயாணம் சுத்தி இப்பதான் திரும்பி வந்திருக்கீங்க உள்ளூரை தேடி, சந்தை வந்தத்தை தேடி. கிளவி சொன்ன மாதிரி 2 பேருக்கு நல்லா பொருத்தந்தேன். இவங்களும் ஓடி போனவங்க, அவங்களும் ஓடி போனவங்களா? சூப்பர் ஜோடி பொருத்தம். சரிம்மா, வெளியில வா, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா. நீ ரொம்ப டயர்டா இருக்காங்க, வர மூஞ்சில ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பாரு, வெயில வந்தது வா. அப்படியே பொண்டாட்டிய கண்ணுக்குள்ள ஓடுதே எடுக்கிறியா? கொஞ்ச நேரம் கூட அப்படியே கண்ணு இமையை விட்டு விலகாத மாதிரி பொண்டாட்டிய வாடி ரெஸ்ட் எடுக்கனே இருக்கேன். உலகாளி ஐஸ்வர்யாவையெல்லாம் கட்டியிருந்தியானா ஆத்தே அப்படித்தான் போல. வீட்டுல ஒரு ஆளை குடியிருக்க மாட்டேன் போல. பூரா என் பொண்டாட்டி வந்து பணிவிட செய்ய போல. இந்த முகர கட்டிக்கு இந்த போடா இருக்கு. பரவாயில்ல, பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிறாப்பிள்ளையே. நம்ம தங்கச்சியும் பாவம் அந்த வீட்டுல ஓடா உழைக்கிறா ஓட. இவெல்லாம் ஜவுசா இருக்கல்ல வந்து இந்த பிள்ளையும் போட்டுட்டு எல்லா வேலையும் தள்ள வரையும் செஞ்சுருக்காவோல. என்ன செய்ய? சம்சாரி வீட்டுல பண்ண கொடுத்தா இப்படித்தான். என்கிட்ட நானா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிற போய் இந்த இன்னைக்கு ராணி மாதிரி இருக்கேன். கிழவனும் கிழவியும் ஆகி போயிட்டாக. இந்த வயசுல பொண்டாட்டி தாங்குதாங்கன்னு தாங்குறாரு இந்த ஆளு. இந்த நம்ம புருஷனை பாரு, நேற்று நேரம் கல்யாணம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு மாசமா இருக்கேன். இந்த ஆளு தோட்டமும் வீடு மாத்தையும் கெதியா இருக்காப்புல. பொண்டாட்டி மாசமா இருக்காளே, பக்கத்துல இருந்து நல்லா பாத்துக்கிறோம் வச்சுக்கிறோம், எதுக்கும் துப்பு கிடையாது. இந்த ஆள்லாம் 8 கொத்து மூத்த ஆளு. மாமனாரு எனக்கு சின்ன மாமனாரு. ஆனா பொண்டாட்டிய பாரு, தள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு. மாமா ரெஸ்ட் எடுமா, மாமா ரெஸ்ட் எடுமான. ஒரு பிள்ளைய பத்திருச்சு, இப்படி வயசாகி போச்சு, 2 லேட்டா தான் குழந்தை பிறந்திருக்கு. அப்படி இருந்து பாரு என்ன தங்குறாருன்னு. நம்மளை பாரு, கொஞ்சம் வயசுந்தேன் பேரு. நம்ம புருஷங்காரன் எதுக்கு லாய்க்கு கிடையாது. தோட்டத்தை கட்டிக்கே அழுகிறீங்க. என்னடா ராச வண்டி ஆளவே காணா? நேற்று நைட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளே காணா. டூருக்கு போறோம்ல, 2 நாளைக்கு அங்கிட்டு போயிட்டோம்னா தோட்டத்துல வேலை செய்ய முடியாதுல்ல. அதனால தோட்டத்துல கொஞ்சம் வேலை நடக்கும்னு சொல்லி அவரும் எங்க வீட்டுக்காரும் ராச வண்டி போயிட்டாங்க. போது முடியே உட்காந்துட்டு 1 மணி நேரம் அந்த கேரட்டை போட்டு நறுக்கி உட்காந்துருக்க. அடுத்து போய் அடுப்பு வேலையை பாருங்க. வேலையை முடிச்சு விட்டு போய் டூருக்கு போய் காசு கொடுத்துட்டு வா. அதே உங்க அக்கா வீட்டுல வராங்கன்ற, அப்புறம் அண்ணன் வீட்டுல வராங்கன்ற, இவன் அண்ணன் இவங்க அம்மா அப்பா வராங்கன்றாங்க. எல்லாத்துக்கும் பேசி திட்டம் கொடுத்துட்டு வாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு 2 சீட்டு போடுவாங்க. இடங்கட பார்த்தா என்ன செய்யறது? போங்க. கிளவி டூர் போறதுக்கு பொல்லாக்கு குசியா இருக்க போல இருக்கே. ஏப்பட்டா நீ டூர் போறதுக்கு பயங்கர குசியா இருக்க போலியே. நல்லா கொணாவே போய் பாத்துறணும். உனக்கு இந்த மஞ்சள் பாயஸ் படத்துல மாதிரி அதுதான் துடியா துடிச்சுட்டு. ஆமாடி, நான் மட்டுமே கொடைக்கானல் கோவையை போய் பாக்குறதுக்கு குஷியா இருக்கேன். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களாக்கும். அவகாசம் ராவிக்கு இருப்பீங்க, நீங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் போறது முடிவாகி போச்சு. காலத்துல போய் ரெடி பண்ணா தானே. அப்புறம் கடைசி நேரத்துல அவ வரா இவங்க வரான்னு தூக்கி மண்டையில உட்கார வச்சுக்க போக முடியும். இடம் வேணாமா? ஆளுக்கு வரது தக்கன பச பிடிப்பாவல்ல அவங்க. மானியா கொணா கோவையை பார்க்க துடியா துடிச்சுக்கிறீங்க. அவண்டி வயசான காலத்துல அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அது என்ன தப்பு இருக்கு? குழு தாங்குவா மாமியா. ஏக்கா அதெல்லாம் நல்லா தெளிவா இருக்குக்கா. அது உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கு. அதுக்கெல்லாம் ஹீமோகுளா நல்லா 12, 13 இருக்குக்கா. ஹீமோகுளாவா? ஓஹோ, ஹீமோகுளோபின் சொல்றியா? பரவாயில்லையே, அவங்க வயசுக்கு 12, 13 இருக்குண்ணா. இப்பெல்லாம் சின்ன பிள்ளைக்கே 10, 9 அவ்வளவுதானே இருக்கு. அப்பனா குளிர் தாங்க. அதெல்லாம் நல்ல ரத்த ஓட்டம் இருக்குல்ல. என்னங்க விடிய பாக்க சகோதர சகோதரிகளே, இவங்களெல்லாம் ரெடி பண்ணி கொடைக்கானல் போய் நான் அந்த கொணா கோவையை பார்த்து போகணும்னு நினைக்கிறேன். எங்க நகர மாட்டேங்கிறாளுகள்ல, அசையாம உட்காந்துட்டு இருக்காளுங்க. சீக்கிரமே கிளம்ப போறோம் நாங்களும் கொடைக்கானல் டூர் போறதுக்கு. நீங்களும் ரெடியா? எங்க கூட கொடைக்கானல் டூர் வர வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது என்னது, கமெண்ட் பண்ணி விடுங்க.